கதை சொல்லும்போது என்னை ஒரு கன்வின்ஸ் பண்ணாரு. ரஜினி கெட்டப்னால தான் நான் கன்வின்ஸ் ஆனேன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா, அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. நடந்து போறது, அது அந்த அளவுல தலைவர் மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா நம்ம எல்லா படத்துலயும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்ல. மொத்தமாவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இப்போ பாலா சார் ஒரு தாரத்தை பட்ட கொடுத்தாங்க, முத்தையா சார் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன் தலை ரொம்ப செட்டில்டாக ஒரு இது. ஸோ அப்போ இது கேரளாவில் கூப்பிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் நடிக்க வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஷிகாரி சம்பு ஸ்டேட் அவார்டு அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் அது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா எல்லா வெரைட்டிஸையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதை கொடுத்த டைரக்டருக்கு நன்றி.